உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்க கேட்கறோம். 10.5 எங்க நாடு, எங்க பூமி, எங்களால வளர்ந்தது, எங்க மண்ணு, உனக்கு இங்க என்ன வேலை? வெயிட் பண்றாங்க, நான் நேர்ல வரேன்டா. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமாக குடியரசுத் தலைவராக இருந்த ஜனாதிபதி நாளை யாரை எழுப்பி விட்டது வெங்கட்ராமன் அவர்களை ராஜ்பவனிலே பார்த்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்தோம். அப்பொழுது அவர் சொன்னார், வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. இந்த கேரளாவில் ஈழவாசன ஒரு ஜாதி முன்னேறி அந்த சாதியிலிருந்து 4 முதலமைச்சர்கள் வந்திருக்காங்க. ஆனா இங்கே நீ என்னடானா இங்க தட்டின்னு இருக்க தருதல போய் டீ சொல்லு போ. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டையில சந்திச்சு 35 நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்த. நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ். அப்ப நான் சொன்னேன், தம்பி, இந்த ஊம ஜனங்களுக்கு உங்களை விட்டா யாரு செய்வாங்க அப்படின்னு சொன்னேன். நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன், தெரிஞ்ச புள்ள வாங்க. இப்போ கவிஞர்கள் பேசும்போது கூட 2-3 பேர் சொன்னார்கள், ஊம ஜனங்க. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும், செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய. ஆனா இந்த ஊம ஜனங்கள் இன்னும் ஒரு 2 மாசத்துல பேச போறாங்க. ஊமை ஜனங்கள் பேச போறாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, நாடே கிடுகிடுக்க, நாடே ஸ்தம்பிக்க. அப்ப ஜாதி கலவரம் மாவட்டம் பூரா பரவானு, அதை அமைதிப்படுத்துறதுக்காக ஒரு கமிட்டி போடுவானு, அந்த கமிட்டிக்கு நாடே தலைவராகும். ஊமை ஜனங்களா இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம், துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச, சத்தியம் பண்றா நீ எல்லாம் பெரிய மனுஷனு. ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய இது சாய குடை சாய கோலோச்சுவது போதுமடா சாமி என்று விட்டு ஓட. என்னப்பா இவன் வெறியை கடிச்ச மாதிரி பேசுறான்? டேய், அவுட் சைடு ஹவ் many people waiting, இவன் ஆஃப் பண்ணுப்பா. இந்த நாடு தாங்காது, இந்த நாடு பார்க்க போகுது. உங்க கொள்கையை சொன்னா யாராவது ஓட்டு போடுவாங்களா? குடிசையை கொளுத்துற கொள்கை, சாதி வெறி ஊட்டக்கூடிய கொள்கை. எங்க பாப்போம்? ஐயா ஐயானா எந்த ஐயா? என்னதான் தம்பி இந்த ஊர்ல ஐயான்னு சொல்லுவாங்க? உங்க பேரு ஐயா தானே? தம்பி, எங்க சாதி எனக்கு கொடுத்த பட்ட பேர் தான் அந்த குச்சி கொளுத்துங்கிறது. சில பேர் குச்சி கொளுத்துனாங்கன்னா அந்த குச்சி கூட எரியாது, ஆனா நான் கொளுத்துனேன்னா குடிசையா எரியும். இல்ல, எல்லாரும் படிச்சு பட்டம் வாங்குவாங்க, நீங்க பத்த வச்சே பட்டம் வாங்குறீங்க. இவனையா கும்பிட்டோம், வீட்டுக்கு போகணும்னு 2 கையும் அடுப்புல வச்சு கறிக்கணும். இடஒதுக்கீட்டுக்காக கிடுகிடுக்கிற போராட்டத்தை நடத்த போறாங்க. உங்க போராட்டம் எப்படி இருக்குங்கிறத தமிழ்நாடு பார்த்திருக்கு. உங்களோட கேவலமான ஜென்மம் இந்த நாட்டுல இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை எதிரியா நிறுத்தி 19 81 போட்டு பார்த்துடலாம்னு சொல்லிட்டு ஊரா கூட்டம் போட்ட கொள்கை. அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு உங்களை எப்படி மத்தவங்க ஏத்துக்குவாங்க? இதுதான் 2 பேருக்கும் கடைசி எச்சரிக்கை. எனக்கு நல்லதோ இல்லையோ, உங்களுக்கு நல்லது இல்ல. உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்க கேட்கறோம். 10.5 இது எங்க நாடு, எங்க பூமி, எங்களால வளர்ந்தது, எங்க மண்ணு, உனக்கு இங்க என்ன வேலை? 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 உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்க கேட்கறோம். 10.5 திரும்படா. இது எங்க நாடு, எங்க பூமி, எங்களால வளர்ந்தது, எங்க மண்ணு, உனக்கு இங்க என்ன வேலை? ஐயோ, உங்ககிட்ட போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. செத்து போயேன்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போயேன். ஏன் உயிரோட எங்க தாலி எல்லாம் அறுக்கிற? இது கேட்போமா கேட்க மாட்டோமா? உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. ஓ, இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டா நீ மத்திய அரசை காட்டுற. அதுக்கு எதுக்கு நீங்க முதலமைச்சர்? ஆக ஏதோ நடக்க போகுது. அவன் இன்னைக்கு நைட்டு வருவான். எதுக்குண்ணே? என்ன போடதான் நடத்தி காட்ட போறோம். கை கால உடங்கி பைத்தியக்கார அண்டம் கெடுகெடுன்னு நடுங்க போகுது.
அண்டம் கிடுகிடுன்னு நடுங்க போகுது. ஆக குழந்தைகளே, பிள்ளைகளே, நீங்க நல்லா படிங்க. நம்முடைய பிள்ளைகள் அற்புதமான கலைகளை இவர்கள் கற்றிருக்கிறார்கள். பல முறை நான் பார்த்திருக்கிறேன். அரியலூர் மாவட்டம் வேங்கொண்டம் காடுவெட்டி அங்க வந்து மைத்த கூட தூங்க முடியாது. போலீஸ் அப்படியே பிதிர்றீங்க. ஆம்பளை பெண்கள் நேருக்கு நேரம் மோது. சரியா? என் தமிழகத்துல பெண்களுக்கு ஏதாவது நான் உங்களை கண்டிப்பா நான் வெட்டுவேன். அப்படின்னா சத்தியமா சொல்றேன், ஒரே சத்தியம் போடுறேன். அதான் சொல்லிட்டு நான் கிழிச்சிருவேன். அற்புதமான கலைகளை இவர்கள் கற்றிருக்கிறார்கள். பெரிய மனுஷனா நீ பீக்காரி பயல எந்திரிச்சு போயா. கோபத்துல பேசதானே செய்வாங்க. கோபத்துல என்ன பேசலாம்? உங்க அப்பா விட்டு சொத்தையா நான் கேக்குறேன்னு வந்துட்டாருல, இனிமே கலக்கல் தான். நீ யார் அப்பா விட்டு சொத்தெல்லாம் அபகரிச்சு வச்சுக்கிறேன் நான் திருப்பி கேட்டா சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க நல்லா சொல்லுங்க. ஐயா ராமமூர்த்தி முதல் காடுவெட்டி குரு வரை பல வன்னிய மக்களை கொன்று புதைத்து அவர்கள் சமாதி மேல் நின்று சுகம் காணுகின்ற நீ எங்களை கேட்கலாமா? பத்மாவதி பேர்ல டபுள் ஃப்ளோர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? டைல்ஸ் போடுறாங்களே, டைல்ஸ். சமூக நீதியை காலில் போட்டு மிதிக்கின்ற பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து தமிழக மக்களால் புறக்கணிக்கப்பட்டு ஓட ஓட விரட்டப்பட்ட நீங்க ஐயா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திக்கலாமா? மூடு, எனக்கு தெரியும். நல்லது. உனக்கு எனக்கு ஒரே வித்தியாசம் தான் அண்ணாமலை. நான் ஜாதி வெறி பிடிச்சவன், நீ மத வெறி பிடிச்சவன். ஐயா அது தெரியும். எனக்கு ஒரே டவுட்டு, வன்னியர்களுக்கே பிடிக்கலனாலும் என்ன மைத்துக்கு என்கிட்ட வந்து கூட்டணி வைக்கிறீங்க அதுதான் தெரியல. ஆனா முருகா காசு கொடுத்தா எங்க வேணாலும் போவா முருகா இந்த ஆளு. அப்படியே இருங்க, நல்லது எல்லாருக்குமே. ஐயா அன்புமணி வெக்கப்படுது, தட்டை மாத்தி நம்ம கூட்டணி சேர்ந்தோம். இந்த கருமத்தை எல்லாம் பார்க்க முடியல. அம்மா பூ பாலாம் தட்டு எல்லாமே எடுத்து வச்சிருங்கம்மா, முடிச்சுக்கலாம். சரியா? ஏய் தம்பி இங்க பாரு. இது எவ்வளவு வாட்டி அவங்க செருப்படி கொடுத்தாலும் அது மறந்துடுறாங்க. அவங்க இல்ல இன்னொரு 100 வருஷம் ஆனாலும் சரி, சாதி தன்மையா மத தன்மையாக தமிழ்நாட்டுல ஆள முடியாது. நான் வந்தால் மகிழ்ச்சி அடைகின்ற, அடிக்கடி இங்கு வரவில்லையே என்று வருத்தப்படுகின்ற யார் சொல்லுங்க பார்ப்போம், யார் சொல்லுங்க பார்ப்போம். உனக்கு எம அம்புட்ட ஆசை. பூக்கள், மரம், செடி, கொடிகள், பூக்கள். அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. 14 வகையான மரங்கள், பழம் காய்க்கிற மரங்கள், அப்படிப்பட்ட மரங்களை நட்டிருக்கிறோம். ஏண்டா உன்னை மடையன் தான் நினைச்சேன், கிறுக்கனாடா. முடிச்சிடலாமா?